Taste the Daily. தற்போது அண்மைச் செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் சென்னை மாதவரம் அருகே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் திருவேங்கத்தின் தந்தை மாதவரம் பகுதிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த முற்பட்ட போது அவர் தப்ப ஓட முயன்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, ரவுடி திருவேங்கடம் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை சம்பவத்தில் 11 பேர் கைது அதாவது காவல் நிலையத்தில் சரணடைந்து கைது செய்யப்பட்டவர்கள் என 11 பேர் நீதிமன்ற காவல் மூலமாக 5 நாள் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 11 பேருமே பூந்தமல்லி நீதிமன்ற சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 11 பேரும் கடந்த 12ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 5 நாள் போலீஸ் காவல் பெற்றிருக்கிறார்கள். விசாரணையில் இருக்கிறார்கள். விசாரணைக்காக மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய திருவேங்கடத்தினுடைய இல்லம் PNG நகர் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதிக்கு விசாரணைக்காக பல்வேறு தடயங்கள் தொடர்பாக விசாரணைக்கு தேவையான ஆவணங்கள் தொடர்பாக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு அழைத்து செல்லுகிற போது திருவேங்கடம் தப்பிக்க முயன்றதாகவும் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு தகரத்தில் அடிக்கப்பட்ட ஒரு ஷெட்டு ஒன்றில் வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த ஷெட்டிற்குள்ளே அந்த திருவேங்கடம் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவ இடத்தில் ஒரு துப்பாக்கி ஒன்று கீழே இருக்கிறது. அது திருவேங்கடத்தினுடைய துப்பாக்கி என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக போலீஸ் காவலில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியினுடைய கையில் எப்படி துப்பாக்கி வந்தது என்கிற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி காவல்துறையினுடைய துப்பாக்கியா அல்லது ரவுடி திருவேங்கடத்தினுடைய துப்பாக்கியா? ரவுடி திருவேங்கடத்தினுடைய துப்பாக்கியாக இருந்தால் இந்த துப்பாக்கி அவர் கையில் எப்படி கிடைத்தது? காவல் நிலையத்தில் போலீசாருடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதியிடம் எப்படி ஆயுதம் கிடைக்கப்பட்டது? அதே நேரத்தில் இவர் சிறையில் இருந்திருக்கிறார். சிறையில் இருந்து நீதிமன்ற காவல் மூலமாக இவர் எடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி எடுக்கப்பட்ட போது இவரிடம் எப்படி துப்பாக்கி வந்தது என்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் இந்த துப்பாக்கி காவல்துறையினருடையது என்றால் அப்படி தாக்குதல் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளான காவல்துறை அதிகாரி யார் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற விவரம் சந்தேகம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் காவல்துறையினர் மௌனம் கலைக்காமல் அமைதியாக இருக்கிறார்கள். காரணம், கடந்த 10 நாட்களாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு அரசியல் கொலைகள் இங்கு நடைபெற்று வருகிறது. அந்த நிலையில் நடைபெற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய படுகொலையில் இன்னும் கூட குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் CBCID போலீசார் அளவிற்கு திணறி வருகிறார்கள் என்றால் எந்த அளவில் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது என்கிற சந்தேகம் இருக்கிறது. அதே போன்று தற்போது இந்த திருவேங்கடம் என்கிற இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் தொடர்புடைய சரணடைந்த இவரிடம் இருந்து அந்த துப்பாக்கி எப்படி கிடைத்தது? அதே போல சம்பவம் நடந்த இடத்தில் 6 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது போலீசுடைய காவலில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிற போது அவரிடம் எப்படி நாட்டு வெடிகுண்டுகள் வந்தது, எப்படி துப்பாக்கி வந்தது, இப்படி பல்வேறு சந்தேகமான கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எத்தனை மணிக்கு இவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள்? நீதிமன்றத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதாக சொல்லிவிட்டு தான் இவரை விசாரணைக்காக அழைத்து வந்திருப்பார்கள். அப்படி போலீஸ் பாதுகாப்போடு போலீசுடைய விசாரணை வலயத்திற்குள் ஒரு குற்றவாளியை கொண்டு செல்லுகிற போது இவர் எப்படி தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் வைத்து தாக்கினார் என்கிற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் இந்த படுகொலை சம்பவத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மர்மங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று காவல்துறை மீது பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் உறவினர்களும் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் தற்போது சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய திருவேங்கடத்தின் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்குகள் இருக்கிறது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு கூட இவர், அதாவது தாமரைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடியை சுட்டு கொன்றதாக இவர் மீது வழக்குகள் இருக்கிறது. இப்படி பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருந்தாலும் கூட இவர் சரணடைந்த குற்றவாளிகளுடைய முக்கிய குற்றவாளிகள் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை தொடர்பான குற்றவாளிகள் இல்லை என்று அந்த CCTV ஆதாரங்களை வைத்து உறவினர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த திருவேங்கடம் எத்தனை மணிக்கு விசாரணைக்காக அந்த PNG நகர் மாதவரம் பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்? அந்த பகுதியில் இவர் எப்படி போலீசாருடைய வலயத்திலிருந்து தப்பிக்கிறார்?
அதாவது தப்பிக்க முயன்ற போது அந்த பகுதியில் அந்த இரும்பு ஷட்டர் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்குள்ளாக இவர் எப்படி செல்கிறார், அங்கு எப்படி நாட்டு வெடிகுண்டுகள் துப்பாக்கிகள் எல்லாம் இவர் கைக்கு கிடைக்கிறது, இப்படியான சந்தேகங்கள் இருக்கிறது. போலீசார் வளையத்திற்குள் ஆயுதங்களை ஒரு கைதியால் கொண்டு வர முடியும் என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இது போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையினர் உண்மையிலேயே ஒரு என்கவுண்டர் செய்கிற பொழுது, இது போன்ற சுட்டு படுகொலை செய்கிற பொழுது அது தொடர்பான முழுமையான ஆதாரங்களை அதனுடைய பின்னணிகளை வெளியிட வேண்டும். அதுதான் காவல்துறையினுடைய நிலைப்பாடாக இருக்கும். கொலை நடக்கிற போதும் மௌனமாக இருக்க வேண்டியது, சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகும் மௌனத்தை கலையாமல் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கும்பகர்ண தூக்கத்தில் தமிழக காவல்துறை இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினரும் எழுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம். தொடர்ந்து நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இதுபோன்ற நடவடிக்கைகள் காவல்துறையின் வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையை வெளியிட வேண்டும். உண்மையாக திருவேங்கடம் எத்தனை மணிக்கு அழைத்து செல்லப்படுகிறார், எப்படி அவர் தாக்குகிறார், இவருடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், இந்த தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்த அல்லது தாக்குதலுக்குள்ளான காவல்துறையினர் யார், அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள், அதன் பிறகு யார் இவரை சுட்டுக் கொண்டார்கள், குறிப்பாக எப்படி இந்த சம்பவம் அரங்கேறியது என்கிற அந்த தன்மையை எல்லாம் விளக்க வேண்டும். விளக்க வேண்டியவர்கள் மௌனத்தை கலைக்க வேண்டும். மௌனத்தை கலைத்தால்தான் உண்மைத்தன்மை தெரிய வரும். குறிப்பாக உண்மையான குற்றவாளிகளே இதுவரை பிடிக்கப்படவில்லை என்றால் இவரை ஏன் சுட்டுக் கொள்ள வேண்டிய, படுகொலை செய்ய, அந்த என்கவுண்டர் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது? படுகொலை செய்யப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் யார், அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவருடைய பின்னணியில் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற கேள்விகளை எல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சந்தேகங்களையும் அதிர்வலைகளையும் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இந்த இடத்தில் அந்த துப்பாக்கி இருப்பதும் அதே போன்று 6 நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருவேங்கடத்தினுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த செட்டர் அருகே போலீசார் கயிறுகளை கட்டி யாரும் உள்ளே அனுமதிக்கவாறு பல்வேறு தடுப்புகளை வைத்து உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது அந்த பகுதி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் நிறைந்த ஒரு வனப்பகுதி போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அடர்ந்த பகுதி. அந்த பகுதிக்கு இவர் ஏன் அந்த பகுதியில் இவர் இறங்க வேண்டும் அல்லது தப்பிக்க வேண்டும்? எப்படி இவர் போலீசாருடைய கட்டுப்பாட்டில் வாகனங்களில் மீறி இவர் அந்த குற்றவாளி தப்பிக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. இந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்ம முயற்சிகளை காவல்துறையினர் வெளிப்படைத்தன்மையோடு அதற்கான ஆதாரங்களை, அதற்கான உண்மைத்தன்மையை வெளியிட வேண்டும் என்பது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போன்று அந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.